சிலோமணி. கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். இந்த திரைப்படம் கன்னி வெடிகளின் ஒரு டைட்டில். இது வந்து ஒரு அரசியல் கலந்து ஒரு முக்கோணம். வழக்கமாக முக்கோணம்னா நீங்கள் வந்து ட்ராயங்குலர் லவ் சப்ஜெக்ட், காதல் கதை தான் முக்கோணம். இது என்ன முக்கோண கதை நீங்கள் யோசிக்கணும். இதில் காதல் கதை கிடையாது, ஆனால் இதில் காதல் இருக்குது. ஒரு 3 பின்புலங்களை இந்த கதையில் வந்து நான் எடுத்தேன். ஹீரோயின் வந்து காலேஜில் படிக்கிற ஒரு சின்ன ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை அகிலாம், போலீஸ் ஆஃபீஸராக ஒருத்தர் ஒரு ஆனந்தன். 3 பேருமே அரசியல் தான் நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இன்றைக்கி அரசியல் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அரசியல் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கை சரியில்லை. நம்ம பெரும்பாலும் வந்து எனக்குலாம் அரசியல்லாம் பிடிக்காதுங்க. ஆனால் நம்ம வாங்குற தீக்குச்சியிலேருந்து, உப்புலேருந்து, மண்ணிலேருந்து, தண்ணீர்லேருந்து எல்லாமே நமக்கு அரசியல் தான் அடிப்படை ஆதாரம். மண் விற்றாலும் அரசியல் தான், மண் விற்கலனாலும் அரசியல் தான், தண்ணி குடித்தாலும் அரசியல் தான். அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சு. இது தெரியாமல் நம்ம வந்து அரசியல் சம்பந்தம் இந்த கன்னி வெடி வந்து சுருக்கமாக சொல்லணும்னா நான் வந்து ஒரு டைட்டில் யோசித்தேன். என்னென்னா, தன் பலத்தை மறந்த என் தேச மக்களின், தன் பலம் என்னானே தெரியாத என் தேச மக்களோட கதை தான் இந்த கன்னி வெடி. இங்கே 120 கோடி மக்கள் இருக்காங்க. உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய மனித வளத்தை தன்னகத்தே கொண்ட இந்த இந்தியா, உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய இந்தியா, இன்றைக்கி வந்து சுயமரியாதை இல்லாமல் நம்ம பணத்துக்கு உலகத்தில் நான் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் குழந்தைய கொடுத்த வெக்கேஷன் தெரியுது. நம்ம பணத்துக்கும் காய்கறிக்கும் பெரிய வித்தியாசம். இந்த பணத்தை மதிக்கிறதும் இல்லை. அவன் பணத்தை வாங்க, ஒரு பணத்தை வாங்க நம்ம 50 ரூபா 50 பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, 60 பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு முறையும் நான் அவனை 10 வருஷமாக போயிட்டுருக்கேன். ஒரே ஒரு டாலரை வாங்க 15 ரூபா கொடுத்தா, 20 ரூபா கொடுத்தா, 25 ரூபா கொடுத்தேன். இன்றைக்கி 60 ரூபா கொடுக்க வேண்டிய மோசமான நிலையை வந்து நம்ம ஆட்சியாளர். இதுதான் இந்த நாட்டோட அவலம். இந்த அவலத்தை மெயின் விஷயமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கேன். அதுக்காக இது ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது. வழக்கமாக என்னோடய படங்கள் வந்து விசாரணையில் இருக்கும், கேப்டன் பிரபாரில் இருக்கும், காதல் கதையான செம்பருதியோட வந்து இது போன்ற மக்களுக்கு இல்லை சமூகத்தில் தேவைப்படும் விஷயங்களை நான் வந்து திரைப்படமாக்கியிருக்கேன். இந்த படம் ஒரு குழந்தைக்கும் ஒரு பெண்ணுக்கும், ஒரு தகப்பனுக்கும் ஒரு குழந்தைக்கும் இடையிலேயான ஒரு பாசக்கதை தான் இந்த கதை. ஆனால் அது அரசியல் எப்படி தீர்மானிக்கிறது தான் இதனுடைய புதிய பொருள். இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து ஃபிலிம் மட்டும் இல்லாமல் டிஜிட்டலும் ஃபார்மேட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த திரைப்படத்தை இயக்குவதற்காக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு வாரம் வந்து இதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணி டிஜிட்டலாக எப்படி படம் பண்ணுறது. ஏன்னா நான் வந்து கேப்டன் பிரபாகரன் பண்ணும்போதும் புலன் விசாரணை பண்ணும்போதும் அது தமிழ்நாட்டுக்கே இல்லாமல் தென்னிந்தியாவுக்கே அந்த படம் வந்து புது மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அது மாதிரி பல படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த படமும் இது வரைக்கும் தென்னிந்தியாவில் இதுபோல் ஒரு படம் வந்ததில் புதிய ஃபார்மேட்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பெரிய வெற்றிகரமாக வந்திருக்கு. இனிமேல் இது மாதிரி படங்கள் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு லான்ச்சிங் ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. உதாஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை பெங்களூர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அகிலான்னு ஒரு குழந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனந்தன் ஒரு ஹீரோயின் தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி வந்து ஹீரோயின் உதாஷாவை லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க வெகு விரைவில் வந்து அதாவது ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் முதல் வாரத்தில் அப்போ பெரிய ஸ்க்ரீனில் வருவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு லான்ச்